வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் தமிழ்நாடு டீமோடைய கோஆர்டினேட்டர் வசந்தி குமரன் பேசுறேன். நாம தமிழ்ல ஒர்க் ஷாப் பண்ண போறோம். ஸ்கின் ஒர்க் ஷாப் அப்படின்னா நான் ஏன் அதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல தோணக்கூடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப காமனா இருக்கு. சாதாரண ஒரு வேர்க்குரு, அதாவது பிரிக்லி ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்க்குருல இருக்கு, நமக்கு ஃபேஸ்ல வர பிம்பிள்ஸ்ல இருக்கு, ரேஷஸ்ல இருக்கு, ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஸ்கின்னோட டிஸ்கலரேஷன்ல இருக்கு, சோரியாசிஸ், டேண்ட்ரஃப் மாதிரியான எல்லா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்க்கு என்ன தீர்வு, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதுதான் இந்த ஸ்கின் ஒர்க் ஷாப்ல நம்ம கவர் பண்ண போறது. நம்ம ஸ்கின் அப்படின்னா நம்ம தோல், நம்ம சருமம் அப்படின்னா நம்ம உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் மொத்தமா நம்ம உடம்ப ஒரு கம்பளம் மாதிரி போத்திட்டு இருக்கிற ஒரு அமைப்பு இல்லையா? நம்மளுடைய பிக்கெஸ்ட் ஆர்கன் நம்மளுடைய ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அதுல எதனால ஏதாவது ப்ராப்ளம் வருது, இச்சிங், இரிட்டேஷன், டிஸ்கலரேஷன், இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு வருது அப்படின்றத தெரியாம நம்ம குழம்பிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல தியானம் செய்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானத்துல வந்திருப்போம். ஆரம்பத்துல சரியா போயிருக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப அது மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ரிக்கவர் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம எத்தனையோ மெடிசின்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். கிரீம்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், மெடிசின்ஸ், அப்புறமா பில்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம், சோப்பு, எதேதோ நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். டாக்டரால சஜஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது டெர்மட்டாலஜிஸ்டால சஜஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணிருக்கலாம். என்ன பண்ணாலும் நமக்கு வேற வேற ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன்ல போயிட்டு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஹோமியோபதி, சித்தா, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன்ல இருந்தாலும் ஹோம் ரெமிடிஸும் பண்ணி பார்த்திருப்போம். எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதுல நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டிசீஸும் நம்ம அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடம் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பாடியில மேனிஃபெஸ்ட் ஆகுது. குறிப்பா அதை நம்ம சோல் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு மிரர் மாதிரி நம்மளுடைய டிசீஸ். சோ எந்த இடத்துல நம்ம லேக்கிங்கா இருக்கணும், என்ன நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸா இருக்கலாம். ஏன்னா ஒரு டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்கல் லெவல்ல, மைண்ட் லெவல்ல, எமோஷனல் லெவல்ல, சோல் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான லெவல்ஸையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதுல எந்த லெவல்ல நம்ம பேக்வர்டா இருக்கும், லேக்கிங்கா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதே போல பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம இப்ப சின்ன குழந்தைகள் கூட இது ரொம்ப காமனா இருக்குது. சீசனல் சேஞ்சஸ்ல இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வர ப்ராப்ளம்க்கு நம்ம என்னதான் செய்தாலும் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்ற விஷயங்களை அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க. டயட் ஸ்டைல ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கூட நம்ம நினைக்கலாம். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அதுல அந்த லெசன் பார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதோ, இல்ல அந்த லெசன் லேர்ன் பண்ண வேண்டியதோ அந்த குழந்தைங்க கிடையாது, அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க ஒரு தன்னிச்சையா இயங்கக்கூடிய நிலையில இல்லாத ஒரு ஸ்டேஜ் தான் அந்த பிலோ 12 இயர்ஸ் இல்ல 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற விதமா தான் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு பிலோ 14 இயர்ஸ், பிலோ 12 இயர்ஸ் எல்லாம் வர குழந்தைங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் பேரண்ட்ஸோட தான். நாம எந்த ஒரு எமோஷன்ஸ், நம்ம எந்த ஒரு லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி நம்ம மாறினதுனால நம்ம குழந்தைங்க கிட்ட அது நம்ம அந்த சேஞ்சஸ பார்க்க முடியும் அப்படின்றது. சோ இதுதான் ரியல் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க எங்க ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் டீம்ல இது மாதிரியான நிறைய அற்புதங்கள் நிகழ்றது நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா. எப்படி இந்த ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் கான்செப்ட் மூலமா ஒருத்தருக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ், அந்த இல்னஸ்ல இருந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணி வராங்க அப்படின்றத நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ அதை நீங்களும் பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் தான் இது, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் உடைய ஸ்கின் ஒர்க் ஷாப். சோ அங்கே உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.